ஹாய் அன்பு தானே எல்லாம் செய்த நேருக்கு வணக்கம். நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழுவேட்டையருங்க. ஸோ இதுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி வரைக்கும் பழுவேட்டையர்னா மக்களுக்கு யாருக்கும் தெரியாது. என்னைக்கு பொன்னியின் செல்வன் படம் வந்துச்சோ அன்னையிலேருந்து பழுவேட்டையருங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு பேராகிடுச்சு. ஸோ அவர் கட்டின ஒரு கோயிலில் தான் நம்ம நிற்கிறோம். கிட்டத்தட்ட கீழப்பழையூர் மேலப்பழையூர் அப்படின்னு 2 ஊர் இருக்குங்க. ஸோ 2 ஊருமே ஆட்சி பண்ணது பார்த்திங்கன்னா அவங்க தான் ஒரு சிறு குறுநில மன்னர்களாக இருந்து அதை ஒரு தலைநகராக வச்சு ஆட்சி இருந்தாங்க. இப்போ இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூருக்கும் அரியலூருக்கும் இடையில் கீழப்பழூருங்கிற ஊரில் இருக்குது. என்ன சொல்ல வரடா அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறது தெரியுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் கட்டின கோயில் தான் இது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் 90% பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே நல்லாவே இருக்குது. எதுவுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு பொன்னியின் செல்வன் ஷூட்டிங் கூட ஒரு சில சீன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே தான் எடுத்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கட்டடங்கள் அவ்வளோ அழகாகவும் இன்னும் நேர்த்தியாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. அதுமாதிரி பழுவேட்டையர்கள் கட்டின கோயிலில் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா மற்ற கோயில்கள் இல்லாத ஒரு வித்தியாசம் என்னென்னு பார்த்திங்கன்னா நுழைவாயிலில் நம்ம நார்மலாக நடந்து போக முடியாது. நம்ம இருக்கிறத விட அறையாகி தான் உள்ளே போய் நம்ம வழிபட முடியும். அந்த அளவுக்கு தான் அவங்க அந்த கோயிலுக்குள்ளே போகிற வாசல்களில் வச்சுருக்கிறாங்க. பார்க்கவே கொஞ்சம் பிரமிப்பாக இருந்தது. என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா வருத்தம் இது போன்றவே கீழப்பழையூர் அங்கே ஒரு கோயில் இருக்குது. அவங்க கட்டின கோயில் தான். ஸோ அந்த கோயில் பார்த்திங்கன்னா முற்றிலுமாகவே பார்த்திங்கன்னா சேதம் அடைஞ்சிருச்சு. அதை பார்க்க ரொம்ப வருத்தமாக இருந்தது. நம்ம அதை பார்க்க தான் வந்தோம். சரி இன்னொரு கோயில் இருக்குதுன்னு சொன்னோன்னு தான் நம்ம பழுவேட்டையருக்கு கட்டின இந்த கோயிலையும் பார்த்தோம். கிட்டத்தட்ட கரிகால சோழன், அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கரிகால சோழன் இல்லை, 1000 வருடத்துக்கு முன்னே உள்ள கரிகால சோழன் அந்த காலகட்டத்தில் கட்டப்பட்ட கோயில் தான் இது. பழுவேட்டையர்களால் கட்டப்பட்டது. ஸோ மிக பெரும் அளவில் உண்மையிலே நான் இங்கே பார்த்ததில் பார்த்திங்கன்னா மற்ற கோயில்களுக்கு இதுக்கும் பெருவிதமான வேறுபாடுகள் நிறையாவே இருக்குது. ஏன்னா அந்த சிலைகளாக இருக்கட்டும், அந்த கற்களோட வடிவமைப்பு பாருங்கள். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு அமைப்புலையும் நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்தெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, பாருங்கள். இதே மாதிரி வருத்தம் என்னென்னா கீழப்பழுவூரில் அங்கே ஒரு கோயில் பத்திரப்பதிவு அலுவலகம் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப சிதலமடைஞ்ச நிலையில் ஒன்று இருக்குங்க. அதை நம்ம கேட்டதுக்கு 1400 வருஷம் நாங்கள் கிட்டத்தட்ட அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா தெரியல. ஏன்னா இதோட அந்த ஒரு வடிவமைப்பும் அதோட வடிவமைப்பும் ஒரே மாதிரி ஒத்து போகுதுங்க. அந்த சுற்றி உள்ள சிலைகளாக இருக்கட்டும், அந்த அந்த கோயில்களில் மேலே வரும்பில் போகும் பார்த்திங்களா, அதில் அந்த பூதங்கள் உள்ள சிலைகளாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒத்து போகுது. அந்த கற்கள் முதற்கொண்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒத்து போகுது. நம்ம அதை ஆராயறதுக்குன்னே அங்கேருந்து உடனே இங்கே கிளம்பி வந்தாச்சு. அதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் இந்த கோயில். ரொம்ப பார்க்கவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த கோயில் பரவாயில்ல, இதை கொஞ்சம் பராமரித்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லை, முற்றிலுமாகவே சேதம் அடைஞ்சு பராமரிக்கிற நிலை ஆனாலும் அதை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த கோயிலை மீட்டு எடுக்காமல் அதை அப்படியே வச்சு போட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல நான் என்ன சொல்லிக்க வரேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல இடங்களுக்கு போய் பல வகையான பரிகாரங்களை செய்கிறோம், முட்டாள்தனமான பரிகாரங்களையும் செய்கிறோம். என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நானும் கடவுள் பற்றி உள்ளவன் தான். ஸோ நீங்கள் போய் உண்டியில் பழத்தை இது போட்டு மொட்டை அடித்து அதெல்லாம் இருக்கிறத தாண்டி அந்த கோயில் குளங்களை எடுத்து சுத்தம் பண்ணுறதுனால நமக்கு வரப்போகிற சந்தேகங்களுக்கும் நம்ம புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறதா தான் நான் கருதுகிறேன். அதனால தான் இந்த வேலையை நான் தொடர்ந்து எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் எடுத்து போடுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் பராமரிக்கிற ஒரு இதுலேயும் நான் இறங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கே சுரங்கங்களை நம்ம பார்த்துருப்போம். அது போலவே பார்த்திங்கன்னா இங்கேருந்து தஞ்சாவூருக்கு சுரங்கப்பாதை போகிறதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு மன்னர்களுக்கு நெருக்கமானவர்கள் தான் இந்த பழுவேட்டையர்கள். அப்படிங்கிற இதில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறதா இங்கே இருக்கிற ஐயா ஒருத்தர் சொன்னார். கண்டிப்பாக இப்போது அது புழக்கத்தில் இல்லை. அப்படி இருந்தாலும் அதோட அமைப்பு பார்த்திங்கன்னா நமக்கு தனியாகவே தெரியுது. நேராக இது பெரிய கோயிலுக்கு போகிறதா சொல்கிறாங்க. பழுவேட்டையரோட கோயிலுக்கு வந்ததுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்ச ஒரு பரிசு நெல்லிக்கனி. மரம் ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம அவ்வளோ சாப்பிட வேணாம். எனக்கு ஒன்று, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஒரு கோயிலுக்குள்ளே ரொம்ப அழகாகவே இருக்குது. இந்த கோயிலை பார்க்க ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கும் அந்த பிரமிப்போட அர்த்தம் தெரியும்.
பழுவேட்டையருடைய கோயில்கள் எப்படி இருந்துங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.